நீதிமொழி 14:3. அகந்தையினால் மூடனுடைய வாயிலே அகந்தைக்கேற்ற மிலாறு உண்டு. மிலாறுனா தெரியுமா? ஹலோ, மிலாறுனா 2 காரியத்துக்கு பயன்படுத்துவாங்க. கவனிங்க, அது ஒரு பொருள். மிலாறு என்பது ஒரு பொருள். எதுக்கு பயன்படுத்துவாங்க? அதாவது கோதுமையை அடிக்கவும் பயன்படுத்துவாங்க, மிருகத்தை அடிக்கவும் பயன்படுத்துவாங்க. அந்த வசனத்தை திரும்ப போட்டிருக்கிற பாருங்க, அடுத்து தமிழில் போட்டிருக்கிறேன். கவனிங்க, இந்த வார்த்தை உன்னை பாழாக்கும் ஒரு பேர் வந்துடுது இல்லை? அந்த அம்மா எப்படி? ஐயோ, அந்த அம்மாவா? ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்று சொன்னால் 9 சொல்லும். புரியுதா? பேர் என்ன ஆகிடுது? இப்போ ரிப்பேர் ஆகிடுது. உன்னையும் ரிப்பேர் ஆக்கிடும். எங்கெல்லாம் போறியோ உங்களையும் பாழாக்கும். பாருங்க, அந்த வேர் எழும்பும்போது அந்த இடத்த மட்டும் அந்த செடியை மட்டும் பாழாக்கலை, சுத்திருக்கு எல்லாத்தையும் பாழாக்கிடுது. உங்களுக்கு தெரியுமா? சில வேர்கள்லாம் பரவும் போது அடுத்த செடி வளராமல் பண்ணிடும். பார்த்துக்கிறீங்களா? என்னம்மா, சில வேர்கள் போகும்போது அடுத்த செடியை என்ன பண்ணாது, அது வளர விடாது. ஆனால் வெட்டணும், இல்லாட்டா அதில் ஆசிட் ஊற்றணும். இப்போ சில செடிகள்லாம் மேலே வளருது, அது இந்த பில்டிங்கே பாழாக்கிடுது. திரும்ப சொல்கிறேன், உன்னையும் பாழாக்கும், அடுத்தவளையும் பாழாக்கும். எது முக்கியம் தெரியுமா? எது முக்கியம்? 14:3 வார்த்தைகள் மிக முக்கியம். ஆமீன். சொல்லுங்க. இவ்வளோ சொல்ல போகிறேன். விளையாட்டாக பேசப்படும், ஆனால் அதுவே வினையாக மாறும். புரியல? விளையாட்டாக பேசப்படும், ஆனால் அதுவே விளையாட்டை தான் சொல்கிறோம். விளையாட்டு என்ன மாறிடுது? விளையாட்டாய் பேசப்படுகிற வார்த்தை என்ன ஆயிடுது தெரியுமா? மிலாறு. யாருக்கு? உனக்கும் மிலாறு, உன் பிள்ளைகளுக்கும் மிலாறு, உன் சந்ததிக்கு மிலாறு என்பது அடிக்கப்படுகிற ஒன்று. நிறைய பேர் புரியல. இப்போ நான் பேசுறேனே, உங்களை அடிக்கிறனோ இல்லையோ, என்னையே நான் அடிச்சுக்கிறேன். புரியுதா? உங்களை அடிக்கிறனோ இல்லையோ, அதை நான் என்னையே அடிச்சுக்கிறேன், என்னையே பாழாக்கிறேன். வசனம் படிச்சு பார்த்தீங்களா? இந்த வசனத்தில் இது பாருங்க, ஒன்று காப்பாற்றும், இன்னொன்று அழிக்கும். 14ஆம் அதிகாரம் 3ஆம் கடைசி வார்த்தை. ஒன்று நல்ல வார்த்தை காப்பாற்றும். பெருமையின் வார்த்தை இப்போ சொல்ற